நடிகர் சிவகுமார் பற்றி அதிக அளவு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காலகட்டத்திலேயே அதிக அளவு பெண் ரசிகர்களை பெற்ற இவர் பல படங்களில் தனது சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். மேடை பேச்சாளரான இவர் கோயம்புத்தூருக்கு அருகில் இருக்கும் காசி கவுண்டன் புத்தூர் என்னும் ஊரில் பிறந்து வளர்ந்தவர். இவர் 1960களில் இருந்து திரைப்படங்களில் நடிக்க ஆரம்பித்திருக்கிறார். நடிகர் சிவகுமாரை பொறுத்தவரை 1965ஆம் ஆண்டு காக்கும் கரங்கள் படத்தில் நடிக்க ஆரம்பித்த இவர் 1966இல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை, தாயே உனக்காக, சரஸ்வதி சபதம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்திருக்கிறார். மேலும் 1967இல் கந்தன் கருணை, காவல்காரன், கண்கண்ட தெய்வம் போன்ற படத்தில் நடித்த இவர் தனது சிறப்பான நடிப்பையும் வெளிப்படுத்தியிருக்கிறார். மேலும் இவர் நடிப்பில் வெளிவந்த அன்னக்கிளி, உறவு சொல்ல ஒருவன், பத்ரகாளி, புவனா ஒரு கேள்விக்குறி, ஆட்டுக்கார அலமேலு, கண்ணன் ஒரு கைக்குழந்தை, யாரோ எழுதிய கவிதை, பாடாத தேனீக்கள் போன்ற படங்கள் இன்றளவும் பெயர் சொல்லக்கூடிய வகையில் உள்ளது. கம்ப ராமாயண சொற்பொழிவுகளை செய்து வரக்கூடிய இவர் பற்றி திரையுலகில் ஒரு நல்ல பெயர் இருந்தது. இத்தனை நாள் திரையுலகத்தில் சேர்ந்து வைத்திருந்த இவரது பெயரை டேமேஜ் செய்யக்கூடிய வகையில் தற்போது சிவகுமாரின் இன்னொரு பக்கம் இவர் எப்படிப்பட்ட ஆளை தெரியுமா என்ற ரீதியில் சில விஷயங்களை நடிகை சுலக்ஷனா பகிர்ந்திருக்கிறார். இவரும் தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம் என பல மொழி படங்களில் நடித்து தமிழ் மக்களின் மனதில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்து வைத்திருப்பவர். இவரும் நடிகர் சிவகுமாரும் இணைந்து பல படங்களில் நடித்துள்ளனர். இந்த நிலையில் அண்மையில் பேட்டி ஒன்றில் பேசிய நடிகை சுலட்சணா நடிகர் சிவகுமார் தன்னை எப்படியெல்லாம் நடத்தினார் என்பது பற்றி விரிவாக பேசிய விஷயம் தற்போது வெளியே வந்துள்ளது. நடிகர் சிவகுமாருடன் இணைந்து சுலக்ஷனா 4 படங்களில் நடித்திருக்கிறார். இதில் இன்று நீ நாளை நான், சிந்து பைரவி இருவருக்குமே பொறுத்தந்து மக்கள் மத்தியில் மிக சிறப்பாக ரீச் ஆக வைத்தது. மேலும் சிவகுமார் தன்னை எப்போது பார்த்தாலும் தத்தி என்றும் பன்னாடை எங்க வா என்று செல்லமாக திட்டுவார். அப்படி என்னை மட்டும் இவர் அழைப்பது ஏன் என்பது இன்று வரை எனக்கு தெரியவில்லை. எனினும் மற்ற நடிகர்களை விட நாம் அதிகம் ஸ்கோர் செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தான் சினிமா துறையில் அதிக அளவு இருப்பார்கள். ஆனால் இவர் அனைவருக்கும் வசனத்தையும் நல்ல முறையில் சொல்லிக் கொடுத்து நல்ல நடிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்துவார் என்று சுலட்சணா அந்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். இதனை அடுத்து இந்த விஷயமானது தற்போது இணையதளத்தில் வைரலாக பரவி ரசிகர்களின் மத்தியில் பேசும் பொருளாக மாறியுள்ளது.